நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டுள்ளது. அதை பற்றிய பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தற்பொழுது 6244 பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை அறிவித்துள்ளது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்குவது 30 ஜனவரி 2024. இந்த ஆன்லைன் விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் 28 பிப்ரவரி 2024. இந்த ஆன்லைன் விண்ணப்பத்தில் ஏதேனும் திருத்தம் இருந்தால் அதை திருத்தம் செய்வதற்கான நாள் 4 மார்ச் 2024 முதல் 6 மார்ச் 2024க்குள் அந்த விண்ணப்பத்தில் திருத்தங்கள் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போதே கவனமாக விண்ணப்பிக்கவும். அதேபோன்று இந்த பணிகளுக்கான தேர்வு நாள் 9 ஜூன் 2024 காலை 9 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 6244 பணியிடங்கள் பல்வேறு துறைகளிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அதை பற்றிய தகவலை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். 1. கிராம நிர்வாக அலுவலர் பணி. இதற்கான மொத்த பணியிடங்கள் 108. அதேபோன்று இளநிலை உதவியாளர் பிணையமற்றது. மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 2442. அதேபோன்று இளநிலை உதவியாளர் பிணையம் மொத்த பணியிடங்கள் 44. அதேபோன்று இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம் மொத்த பணியிடங்கள் 10. அதேபோன்று இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் மொத்த பணியிடங்கள் 27. அடுத்து இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மொத்த பணியிடங்கள் 49. அடுத்து இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் மொத்த பணியிடங்கள் 15. அதேபோன்று இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வி பணிகள் கழகம் மொத்த பணியிடங்கள் 7. அடுத்ததாக இளநிலை பணியிடம் மொத்த பணியிடங்கள் 10. அடுத்ததாக தட்டச்சர். இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மொத்தம் 1653 பணியிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு துறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தட்டச்சர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மொத்த பணியிடங்கள் 3. அதேபோன்று பல்வேறு துறைகளில் தட்டச்சர் பணியிடங்கள் மொத்தம் 52. அதேபோன்று சுருக்கெழுத்தர் ஷார்ட்டரை பொறுத்தவரை மொத்த பணியிடங்கள் 441. அடுத்ததாக சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 2 மொத்த பணியிடங்கள் எண்ணிக்கை 441. அதேபோன்று சுருக்கெழுத்து தட்டச்சர் 2 பணியிடங்கள். அதேபோன்று சுருக்கெழுத்து தட்டச்சர் 2 பணியிடங்கள். நேர்முக உதவியாளர் 1 பணியிடம். நேர்முக சுருக்கெழுத்தர் 2 பணியிடம். தனிச் செயலாளர் 4 பணியிடம். இளநிலை செயல் பணியாளர் 34 பணியிடம். அதேபோன்று இளநிலை செயல் பணியாளர் தட்டச்சர் 7 பணியிடங்கள். அதேபோன்று வரவேற்பாளர் மற்றும் தொலைபேசி இயக்குபவர் 1 பணியிடம். பால் அளவையாளர் நிலை 3 மொத்தம் 15 பணியிடங்கள். ஆய்வக உதவியாளர் மொத்தம் 25 பணியிடங்கள். அதேபோன்று வரி தண்டலர் மொத்த பணியிடங்கள் எண்ணிக்கை 66. முதுகலை தொழிற்சாலையை மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 49. அதேபோன்று வன காப்பாளர் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 171. அடுத்ததாக ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் மொத்த பணியிடங்கள் 192. வன காவலர் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 526. அடுத்ததாக வனக்காவலர் பழங்குடியினர் இளைஞர் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 288. அடுத்ததாக கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 1. ஸோ ஆக மொத்தம் 6244 பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த பணியிடங்களுக்கான சம்பள விகிதத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா முதல் கூறப்பட்டுள்ள பணியிடங்களுக்கு 19,500. அடுத்ததாக தட்டச்சர் பணியிடங்களுக்கு 20,600. அதேபோன்று பிற இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு ஆய்வக பணியிடங்களுக்கு 19,500 என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தேர்வு திட்டம். ஸோ இந்த தேர்வை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மொத்தம் 2 தாள்களாக நடைபெறும். பகுதி ஆ மற்றும் பகுதி ஆவண்ணா. பகுதி ஆவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு நடைபெறும். இதில் மொத்த வினாக்களின் எண்ணிக்கை 100 கொடுக்கப்பட்டிருக்கும். மொத்த மதிப்பெண்களின் எண்ணிக்கை 150. அடுத்த பகுதி ஆவணாவில் பொது அறிவு மற்றும் திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும். ஸோ இந்த பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா பொது அறிவிலிருந்து 75, திறனறிவிலிருந்து 25, ஆக மொத்தம் 100 வினாக்கள் கேட்கப்படும். மொத்த மதிப்பெண்களின் எண்ணிக்கை 150. ஸோ ஆக மொத்தம் ஆ மற்றும் ஆவணா பகுதிகளில்
மொத்த வினாக்களின் எண்ணிக்கை 100. இதற்கான மொத்த மதிப்பெண்களின் எண்ணிக்கை 300. இதில் குறைந்தபட்சம் 90 மதிப்பெண்கள் பெற்றாதான் இதற்கான தகுதி பெற முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பகுதி ஆவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 40% பெற்றிருந்தால் மட்டும்தான் அடுத்ததாக பகுதி ஆவணா திருத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் பகுதி ஆவில் மிக கவனமாக எழுத வேண்டும். ஸோ இதுபோன்று தமிழ்நாடு அரசு பணியாளரும் பல்வேறு தகவல்களை தனது நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுள்ளது. ஸோ அதற்கான லிங்க்கை வந்து நாங்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வயது வரம்பு மற்றும் பிற தகுதிகள் பற்றியான தகவல் அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்கள் மற்றும் அனைத்து பாடத்திற்கான பாடக்குறிப்புகளும் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.